ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பயுமே பார்த்துட்ருக்கோம் ஒரு 2 நாளாக சிந்து சமவெளி நாகரிகத்துலேருந்து ஒரு 5 பாயிண்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்மளோட டே 3. இப்போ சின்ன ஒரு டாபிக் தான், இதோட ஷார்ட்கட் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதுலேருந்தும் கொஷின் வந்துகிட்டே இருக்குது பொறுத்துக்க மாதிரி. ஸோ நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். சரி, டாபிக் உள்ள போகலாமா? ஃபஸ்ட்டு கிடைக்கப்பட்ட பொருட்கள், இது கிடைக்கப்பட்ட இடங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சங்குன்ற பொருள் எங்கே கிடைச்சிருக்குன்னா நாகேஸ்வர், பாலகேட். இது ஷார்ட்கட் மாதிரி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சங்கு நாகம் கடித்தா பால் ஊற்றிடுவாங்க, அப்புறம் நமக்கு சங்கு தான். அப்போ சங்கு, நாகேஸ்வர், பாலகேட். அடுத்தது வைடூரியம் ஷார்ட் கை, வை கை. ஷார்ட்கட் ஈஸியாக இருக்கா? இதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்தது கார்னிலியன் லோத்தல். கார் லோத்தலில் போகுது. இதை கேட்கும்போது லோத்தல் எங்கே இருக்குன்ற ஒரு கொஷின் மார்க் வருதா? அது எங்கே இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க, ஓகேவா? அடுத்தது ஸ்ட்ரீட் தெற்கு ராஜஸ்தான். இப்போ ஸ்ட்ரீட்னு இருக்கா, அப்போ தெற்கு வீதின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தெற்கு ராஜஸ்தான் எங்கே இருக்குது? ஸ்ட்ரீட், ஓகேவா? அடுத்தது செம்பு ராஜஸ்தான் ஓமன்ற இடத்துல கிடச்சிருக்கு. இப்போ செம்பு யார்கிட்ட இருக்கும்? ராஜா கிட்ட இருக்கும், ஓகேவா? அப்போ செம்பு ராஜஸ்தான் ஓமன். அடுத்தது ரோரிசோட் என்ற படிவுப்பாறை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினு, இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாகிஸ்தானில் இருக்குது. இந்த ரோரிசோட்டுன்ற படிவுப்பாறையை பயன்படுத்தி தான் ஹரப்பா மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கத்திகள் மற்றும் கருவிகளை செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க, ஓகேவா? அடுத்தது எப்பயுமே உங்களுக்கான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஹரப்பாவில் இறந்தவர்கள் புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தின் ஆதாரத்தை டேஷ் என தொல்லியல் துறை அறிஞர்கள் பெயரிட்டனர். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.